டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மழைக்கால கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் அதிருப்தி. 3500 கோடி ரூபாய் மதுபான ஊழல் தொடர்பாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். மாதம் 60 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. அடுத்த டெண்டர் விடும் வரை சென்னையில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. இலவசமாக வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மழைக்கால கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் வலிமையை உலக நாடுகள் கண்டதாகவும் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்பை இந்தியா தாக்கி அழித்திருப்பதாகவும் கூறியுள்ள பிரதமர், விண்வெளி பயணத்தில் இந்தியா புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. கீழடி விவகாரம் குறித்து விவாதிக்க திமுக சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்தும் போரில் டிரம்பின் தலையீடு குறித்தும் விவாதிக்க காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனிடையே முதன் முறையாக நாடாளுமன்ற அவை குறிப்புகள் தமிழில் வெளியிடப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான அன்வர் ராஜா இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் கடும் அதிருப்தி அடைந்திருந்த அன்வர் ராஜா அது குறித்து தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்தார். அமைச்சர்கள் துரைமுருகன், ராஜ கண்ணப்பன், ஏவா வேலு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாஜக கொண்டு வந்த தீர்மானங்களுக்கு அதிமுக ஆதரவளித்த போதெல்லாம் அன்வர் ராஜா தனது கண்டனத்தை பதிவு செய்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்வர் ராஜா யாருக்குமே விசுவாசமாக இருந்ததில்லை என முன்னாள் அமைச்சர் பொன்னையன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் திராவிட இயக்கத்திற்கே களங்கம் என்றும் சிறுபான்மை மக்களின் எதிரி என்றும் விமர்சித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த பொன்னையன், எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி ஜெயலலிதா, இபிஎஸ் வரை யாருக்குமே அவர் விசுவாசமாக இருந்ததில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தனது கொள்கையிலிருந்து தடம் புரண்டதால் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்திருப்பதாக அன்வர் ராஜா தெரிவித்திருக்கிறார். திமுகவில் இணைந்தவுடன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா காலத்திலிருந்து பயணித்து வருவதாக கூறினார். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அக்கட்சியுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதாகவும் அக்கட்சிக்கு தேர்தல் என்பது நோக்கம் அல்ல என்றும் தெரிவித்தார். பாஜகவிடம் அதிமுக சிக்கிவிட்டதாகவும் அன்வர் ராஜா கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய போது பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதால் அமளி நிலவியது. இதனால் அவையை நண்பகல் 12 மணி வரை மக்களவை சபாநாயகர் ஒத்திவைத்தார். ரவிமோகனிடமிருந்து விவாகரத்து கோரியுள்ள அவரது மனைவி ஆர்த்தி இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ள போஸ்டர் படு வைரலாகி வருகிறது. When your dog catches you petting another dog என்ற ரீல்ஸை போஸ்டராக பகிர்ந்திருக்கிறார். ரவிமோகனை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். ரவிமோகன் அண்மையில் கெனிஷாவுடன் இலங்கை அதிபரை சந்தித்தது குறித்த போஸ்டர்கள் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 3500 கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கு தொடர்பாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டியின் நெருங்கிய நண்பரான மிதுன் ரெட்டியிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி மாதம் 60 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக புகார் தெரிவித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 80 ரூபாய் உயர்ந்து 73,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 9,180 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தின் விலை 5வது நாளாக தொடர்ந்து உயர்ந்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.